ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு த செஷன். ஸோ இப்போ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பைத்தான் லாம்டா ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ பைத்தான் லாம்டா ஃபங்க்ஷனை நம்ம என்னன்னு சொல்லலாம், அனானமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, லாம்டா ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதை அனானமஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. யூஸ்வலா இதுக்கு எது யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப சின்ன மெத்தட், ஓகே, ஒன் லைன் மெத்தட் இருக்கு, அது இது பண்றதுக்கு தான், டிஃபைன் பண்றதுக்கு தான் நம்ம அனானமஸ் ஃபங்க்ஷனுக்கு போறோம். ஓகேவா? ஸோ சிங்கிள் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லலாம் இதை. ஓகேவா? இதுல நீங்க வந்து எக்ஸ்பிளிசிட்டா வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்க அதை அப்படியே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வரையும் நம்ம எப்படி ஃபங்க்ஷன் எழுதிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, டெஃப் அப்படின்ற ஒரு கீவேர்ட் கொடுத்துருப்போம்ல, டெஃப்னு ஒரு கீவேர்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மெத்தட் நேம் வந்து கொடுப்போம். இப்போ வந்து சம் பண்ண போகுது அப்படின்னா சம், ஓகே, ஏ கமா பி, இல்ல ஏவோட 10 ஒரு 10ஓ இல்ல வந்து ஏதோ ஒரு வேல்யூ நம்ம ஆட் பண்ண போறோம்னா அப்படியே ஒன்று கொடுத்துட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம், ஏ பிளஸ் 10 ஆர் ஏ பிளஸ் 20. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம எப்படி கூப்பிடுவோம்? நம்ம இங்க இருந்து சம் அப்படின்னு கூப்பிடுவோம். அப்படி நம்ம கூப்பிடும் போது பெராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதை நான் 5 கொடுக்குறேன். இது நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ள போட்டுட்டோம் அப்படின்னா இது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகி வேல்யூ கொடுக்கும் இல்லையா? ஸோ இதுல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு, அது எக்ஸிக்யூட் ஆகுது, நமக்கு ரிட்டர்ன் வருது. எனக்கு இவ்வளோ பெருசா வேண்டாம். ஏன் வேண்டாம் அப்படின்னா, ஃபங்க்ஷன் நம்ம எழுதுறதுக்கான காரணமே என்னன்னா, ரிப்பீட்டடா நம்ம கூப்பிடுறோம், அடிக்கடி கூப்பிடுறோம்னா மட்டும்தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி ரிப்பீட்டடா கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? அதுதான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அது தவிர எனக்கு வந்து பில்ட்-இன் ஃபங்க்ஷன் நிறைய இருக்கு. ஹை ஆர்டர் ஃபங்க்ஷன் நமக்கு மேப், ஃபில்டர், சார்ட்டட்லாம் இருக்கு. இதுல என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு ஃபங்க்ஷனை பேராமீட்டரா எடுத்துக்கும். ஓகேவா? இன் பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னன்னா ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி இது பண்ணிப்பாங்க, யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ல நம்ம ஒரு ஃபங்க்ஷனையே கொடுக்கணும். ஓகே, கால் பேக் நம்ம பண்றோம்ல, ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ற மாதிரி, அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த அனானமஸ் ஃபங்க்ஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்ப அனானமஸ் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி கொடுக்க போறோம், ஓகே, எப்படி வந்து நம்ம எழுத போறோம் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அது எழுதுறதுக்கு உங்களுக்கு எப்படி இங்க டெஃப் கீவேர்ட் தேவைப்படுதோ அதே மாதிரி லாம்டா ஃபங்க்ஷனுக்கு லாம்டா அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் நமக்கு தேவைப்படுது. ஸோ பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்கும் அப்படி, ஐ மீன் பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லாம்டா, ஓகே, ஃபாலோட் பை உங்களுக்கு என்ன ஆர்குமெண்ட் கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் காலன் உங்களோட எக்ஸ்பிரஷன். ஓகே, அதே a பிளஸ் 10 தான் நான் கொடுக்குறேன் இங்க. ஓகே, இத நம்ம லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த லாம்டா ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம் நெக்ஸ்ட், இப்போ இதை நம்ம எங்க ரிட்டர்ன் கொடுக்கறது, எதுல ரிட்டர்ன் கொடுக்கறது, எப்படி கால் பண்றது அப்படின்ற கொஸ்டின் வரும்போது தான் இங்க வேரியபிள்ஸ் பிக்சர்ல வருது. ஸோ ஒரு வேரியபிளுக்கு நீங்க இதை அசைன் பண்ணிடலாம். ஸோ இனிமேல் நம்ம கூப்பிடும்பொழுது எப்படி கூப்பிட போறோம், ஒரு லைன் தான், லைக் 2 லைன் நம்ம ஒரு லைனா மாத்திருக்கோம். 2 லைன்ல இல்ல, இங்க வந்து நம்ம ஒரு கால்குலேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கொடுப்போம் இல்லையா? ஸோ 3 லைனா இருக்கிறத நம்ம இவங்க ஒரு லைனா மாத்திருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை எப்படி கூப்பிடணும், எக்ஸ் அப்படின்ற வேரியபிளுக்கு நான் வந்து இப்ப பாஸ் பண்ண போறேன் டேட்டாவை. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ண போகுது, இங்க லாம்டா ஃபங்க்ஷனுக்கு வரப்போகுது, இங்க என்னோட பேராமீட்டர் செக் பண்ண போகுது, செக் பண்ணி ஏக்கு வேல்யூ அசைன் பண்ணி எனக்கு ஒர்க் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, கரண்ட் ஃபைல் எக்ஸிக்யூட் பண்ணா எனக்கு 20 வரணும். எஸ், எனக்கு 20 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் வந்து பேசிக்கா ஒரு பெராமீட்டர் கொடுப்பேன். இப்போ எனக்கு வந்து மல்டிபிள் பெராமீட்டர் கொடுக்கணும் அப்படின்னா அதை நான் என்ன பண்றது? ஓகேங்களா? ஸோ அப்போ ஜஸ்ட் நீங்க இங்க கமா போட்டீங்கனாலே போதும். இங்க நம்ம எப்பயுமே தெரியும் கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போவோம். இப்போ இங்க வந்து நீங்க பி கொடுத்துக்கலாம், ஏ பிளஸ் பின்னு கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி நீங்க இங்க கூப்பிடும்பொழுது என்ன பண்ண போறீங்க, இங்க பியும் வந்து பாஸ் பண்ணிடணும். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணா நமக்கு 30 அப்படின்னு வரணும். கரெக்டா வருது. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கானது தான். நம்ம இதுலயே வந்து நம்ம லாஸ்ட் செஷன்ல பார்த்த ஆர்க்ஸ் கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து சர்டைன் எனக்கு வந்து லென்த் தெரியல, எத்தனை டேட்டா வேணா நான் கொடுப்பேன் அப்படின்னா நம்ம ஸ்டார் ஆர்க்ஸ், ஸ்டார் கே டபுள் ஸ்டார் கேடபிள்யூ ஆர்க்ஸும் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட லிமிட்டேஷன்ஸ் என்ன, லாம்டா ஃபங்க்ஷனோட லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சிங்கிள் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? சிங்கிள் எக்ஸ்பிரஷன்.
ஓகே, அப்படின்னா என்ன? மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்டை உங்களால இதுல கொண்டு வர முடியாது, காம்ப்ளெக்ஸ் லாஜிக்கை கொண்டு வர முடியாது. ஓகேவா? ஸோ அதை மைண்ட்ல வச்சுட்டு தான் நம்ம லாம்டா எக்ஸ்பிரஷனை வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் லாம்டா எக்ஸ்பிரஷன் பத்தி. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.